வயநாடான் தம்பன் அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த படத்தை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல குறிப்பிட்டிருந்தார். அதாவது எப்படின்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு வயநாடன் தம்மனை வந்து திருப்பி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையா அவருக்கு. அதை இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்டர் ஜெயராம் மாதிரியான நடிகர்கள்லாம் அவர்லாம் வந்து அந்த படத்தை அப்பவே 10 தடவை பார்த்தாராம். படம் ரிலீஸ் ஆகிறப்ப அவர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாராம். ஸோ இந்த படம் 1978 வெளிவந்த படம். பட் ஆனால் அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து கமலஹாசன் வந்து அதிகமான மலையாள படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அவருக்கு வந்து 21 வயசு அப்ப. அதாவது 74 75 காலகட்டம். அப்ப வின்சென்ட்ங்கிறவர் மிகப்பெரிய கேமராமேன். அவர் யார் அப்படின்னா டைரக்டர் ஸ்ரீதர் உடைய கேமராமேன், ரியல் டெக்னீஷியன் அவர். அதுக்கப்புறம் நந்தகுமார்னு ஒரு மிகப்பெரிய ரைட்டர், VT நந்தகுமார்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா 21 வயசு கமலஹாசன் அப்ப 75 இதை பத்தி பேசுறாங்க. ஒரு படம் பண்ண போறோம், ஒரு ஹாரர் படம். அது வந்து நம்ம பேசலாமா, அந்த படத்தோட டிஸ்கஷன் நம்ம பேசலாமான்னு கேட்குறாங்க. அப்ப கமல் சொல்லியிருக்காரு, நான் நிறைய படங்களை நடிச்சிருக்கேன், எனக்கு தூங்கவே நேரம் இல்லை, நாளைக்கு நான் கேரளா போகணும் அப்படின்னு. கேரளா போறீங்களா, எதுல போறீங்க? நான் ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு. இவங்களும் அந்த ட்ரெயின்ல வந்துட்டாங்களாம். அதாவது 21 வயசு பையன், இவன் சின்ன பையன், இவன்கிட்ட போய் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றதுன்னு இல்லாம, ஏன்னா அந்த படத்துல கதாநாயகனா நடிக்க போறது கமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பேச ஆரம்பிக்கிறாங்க. கமல் சில புத்தகங்கள்லாம் சொன்னோடனே அவங்க மிரண்டுட்டாங்க. என்னடா அது, இவர் எப்படா இதெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னோடனே அந்த ஷீன்னு ஒரு புக்கு, அவங்க இன்னும் சில புத்தகங்கள்லாம் சொல்றாங்க. அந்த டிராகுலா மாதிரியான சில புத்தகங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் படம். மலையாளத்துல வந்து அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படம் வந்ததே இல்லை. இது ஒரு 104 வயசு கிழவனா பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து தமிழ்ல கன்னி வேட்டை அப்படின்னு சொல்லி இது வந்து டப்பாச்சு. அந்த அனுபவம், அந்த ட்ரெயின்ல போறப்ப அவங்க பேசினது, கமல் சொன்ன புத்தகங்கள், கமல் கொடுத்த ஒரு புத்தகத்துடைய அந்த ஐடியா தான் இந்த படம் எடுக்கிறதுக்கே காரணம். இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணி, நந்தகுமாரும் வின்சென்ட்டும் டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் படப்பிடிப்பு கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப 78 அந்த படம் வெளியில வந்தது. ஏன்னா அதுல நிறைய டெக்னிக்கல் ஒர்க் இருந்ததுனால. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில அந்த படத்தை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கமல் சொல்லியிருக்காரு. பாருங்க, 21 வயசு அந்த காலகட்டம். ஆனா அந்த படம் 78ங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூட வயசு, ஒரு 3 வயசு சேர்த்துக்கலாம். அந்த படம் வெளிவந்த பொழுது அவருக்கு என்னன்னா, நம்மளை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்க. நான் பெரிய கேமராமேன், நான் பெரிய டைரக்டர், நான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமான்னு கேட்காம கமல் போன ட்ரெயின்லயே வந்து அவங்க பண்ணதை வந்து அவர் ரொம்ப ஹாப்பியா சொல்றாரு கமல். இதை திருப்பி பண்ணா நல்லா இருக்கும்.